Hi to all. அனைவருக்கும் வணக்கம். எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு 2024 to 25 2024 இருந்து 25க்குள் இருக்கக்கூடிய எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கை. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ இதுல சில விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ எதெல்லாம் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் லெவல்லையும் சரி, டிஎன்பிஎஸ்சி அதாவது ப்ரிலிம்ஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேபிள் ஆஃப் த கண்டென்ட் மொத்த பக்க எண்ணிக்கை வந்து 168. பட் 168 இல்லை, ஒரு 139 பக்கம் தான் இருக்கு. 10 பக்கம் சும்மா விட்டுருக்காங்க. ரைட். ஸோ இதுல என்னென்ன தேவை? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமி, அதாவது மாநிலத்துடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுல வந்து மொதல் எடுத்த உடனே இங்க பாருங்க 1.4 தமிழ்நாடு எக்கானமின்னு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக படிக்கணும். இது ப்ரிலிம்ஸ். இது வந்து ப்ரிலிம்ஸ். நான் இங்க பி போட்டேன்னா ப்ரிலிம்ஸ். ஓகேங்களா? அண்ட் வந்து பெர் கேபிட்டா இன்கம் அண்டு இன்டர்ஸ்டேட் கம்பேரிசன், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வரும். பிஎம்னா ப்ரிலிம்ஸ். ஓகே, ஸோ அஸ் வெல் அஸ் வந்து அவுட்லுக் அப்படின்னு சொல்லும்போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் ஆல்சோ. ஓகே, மோர் ஓவர் ப்ரிலிம்ஸ்னு போடுறது எல்லாமே மெயின் வந்து பார்த்தா இன்னும் பெட்டர். ஏன்னா சம் ஃபேக்சுவல்ஸ்ல கேட்பாங்க. அண்ட் பிரைஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன் சொல்லும் போது இப்ப இங்க பாத்தீங்கன்னா கன்சியூமர் என்ன சொல்ல இருக்கட்டும் அண்ட் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ரேர். கோர் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் நீங்க ரமேஷ் யூபிஎஸ்சிக்கு இந்தியாவுடைய எக்கனாமிக் சர்வேல இருந்து யூபிஎஸ்சில கொஸ்டின்ஸ் வரும். பட் டிஎன்பிஎஸ்சி ஒன்ல ஆல்மோஸ்ட் வாய்ப்புகள் உண்டு. பட் ஆனால் என்ன சொல்ல கேட்பாங்கன்னு உறுதியா சொல்லணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க தமிழ்நாடு எக்கானமியில சிபிஐயும் வைக்கலாம். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது இங்க பாருங்க. இதெல்லாம் ஸ்கீம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பினான்சியல் சப்போர்ட் டு ஃபார்மர், கிரெடிட் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் கிராப் இன்சூரன்ஸ், இதுல இருந்து இப்போ ஒன் டிராப் மோர் கிராப் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ் சொல்லும் போது growth ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இட்ஸ் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி பெருசா தகவல், அதாவது ஒரு டிஎன்பி பட்ஜெட்ல வேணா நீங்க நிறைய எடுத்துக்கலாம். இண்டஸ்ட்ரியில இதுல இருந்து வருமா அப்படின்னா ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் மெயின்ஸ் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அப்போ இதை நான் வந்து மெயின்ஸ் அஸ் வெல் அஸ் சில நேரங்கள்ல ப்ரிலிம்ஸுக்கு இது வந்து ஆகும். எம்எஸ்எம்இ, ஓகேங்களா? ஸோ இது வந்து குறு சிறு நடுத்தர அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நம்ம 11th புக்லையும் கொடுத்து, ஸோ அதனால இதை ஒரு தடவை பார்க்கறது. எஃப்டிஐ அண்ட் பிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ ஐ ஹாவ் நோ ஐடியா. ஸோ யூபிஎஸ்சிக்கு வேணா அது வந்து எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியால இருந்து கேட்பாங்க. இதுல இருந்து டிஎன்பிசி குரூப் ஒன்லையும் மோஸ்ட்லி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சொல்லுங்க. சார் இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா வைக்கலாம். மேபி நான் வந்து சில நேரங்கள்ல எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ரைட். அடுத்தது சர்வீஸ் செக்டர். கண்டிப்பாக இதை வந்து ஃபுல்லா படிக்கிறதே ரொம்ப நல்லது. இதை தவிர்க்க வேண்டியதுன்னு பார்த்தா இந்த வெஹிக்கிள்ஸ் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் தவிர்த்துடலாம். பட் ஆனால் மோர் இம்பார்ட்டன்ட் சொன்னா இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் நம்ம எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவுடைய சாஃப்ட்வேர் ஹப்பா வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட் கர்நாடகா, தமிழ்நாடு உள்ளிட்ட நொய்டா இந்த பகுதியிலாம் சொல்லலாம்ல. ஸோ அதை பத்தி இந்தியாவிலேயே அதிகமா வந்து பாத்தீங்கன்னா டூரிசம் வரக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு டாப்ல இருக்கு. ஸோ அப்ப தமிழ்நாடுடைய டூரிசம் எப்படி இருக்குன்னு கேட்பேன். பேங்கிங் சர்வீஸ், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் மோஸ்ட்லி. பட் லைட் கிளான்ஸ் விடுறது நல்லது. அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. இந்த 6th டாபிக்ல சாப்டர் 6ல எம்ப்ளாய்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுல அன்எம்ப்ளாய்மெண்ட் தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல டெமோகிராபிக் விண்டோ வந்து எப்படி இருக்கு, ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அண்ட் வந்து சோசியல் செக்டார்ல ஏழ்மை பாவர்ட்டி பத்தி 7.3 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஜுகேஷன் கண்டிப்பா வரும்பா. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். பிசிஎம் தான், ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் தான். ஓகேங்களா? யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். நீங்க எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சவிந்திரா சிங் as well as டிஆர் குல்லர் படிப்பீங்க.
ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க குரூப் ஒன்ல எங்கேயாவது வைக்க முடியும்னு நினைச்சா இந்த தமிழ்நாடுடைய ஃபாரஸ்ட் கவர் எவ்வளவு கம்மியாயிருச்சு, அதுக்கப்புறம் எவ்வளவு இப்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க உள்ள இருக்கு. ஸோ நான் பார்த்தேன், ஒரு நிமிஷம் நான் வந்து பார்த்தேன். பட் உங்களுக்கு அதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். பட் ஆனா வந்து நீங்க உங்க ரெஃபரன்ஸை ஒரு தடவை கிளான்ஸ் விட்டு. அடுத்தது எம்டி கோன்னு சொல்லுவாங்க, அதாவது மீடியம் டேர்ம் growth அவுட்லுக்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத் 2 ட்ரில்லியன், $1 ட்ரில்லியன் பொருளாதாரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெயின்ஸ்ல தனி கேள்வியாவே கேட்பாங்க. ஸோ அதனால மெயின்ஸ் போட்டு வச்சுட்டேன். அண்ட் அதை தாண்டி அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் இந்த மூணையுமே கேட்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல இது வந்து பிரைமரி செக்டர் அக்ரிகல்ச்சர், அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கடுத்து சர்வீஸ் செக்டர். இந்த மூணுதுல இருந்தும் அங்கங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு தேவைப்படும். ஸோ அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து வந்து குளோபல் நேஷனல் சினாரியோ அண்ட் இட்ஸ் ஃபார் தமிழ்நாடுன்னு கொடுத்து ஜஸ்ட் கம்பேரிட்டிவா சில டேட்டாஸ் இருக்கு, நீங்க பார்க்கணும் பார்த்துக்கலாம். அண்ட் வந்து இந்த டேபிள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிலதை நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா கேட்பாங்க, கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அப்படியே ஸ்கீம் பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே ஸ்கீம். நீங்க எதை படிப்பீங்களோ இல்லையோ இந்த பாக்ஸ் லிஸ்ட் ஆஃப் பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இத கண்டிப்பா படிச்சே ஆகணும், எல்லாத்தையும் படிக்கணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண் திட்டம் யாருக்காக கொண்டு வந்தாங்க, மூவலூர் ராமாமிர்த அம்மையார்னா யாரு, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சில கூகுள் பண்ணுங்க, எல்லாம் ஸ்கூல். ஓகே. ஸோ அண்ட் வந்து தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்னா என்ன, இப்போ மன்ரேகா திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஏதாவது பண்றாங்க. ஸோ அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி, இது வந்து நீங்க கொரோனா டயத்துல பார்த்துருப்பீங்க, அதை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐடிகே பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. அஸ் வெல் அஸ் வந்து தமிழ்நாடுடைய பொருளாதாரமும் இந்தியாவுடைய பொருளாதாரமும், அத தமிழ்நாடு வர்சஸ் இந்தியா நேஷனல் ஆவரேஜையும் நம்ம தமிழ்நாட்டையும் வந்து கம்பேர் பண்றாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செக்டரல் growth எப்படி இருக்கு, பிரைமரி, செகண்டரி, சர்வீஸ் ஆர் டெர்சரி செக்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் ரொம்ப முக்கியமான நிறைய இடத்துல கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய டேட்டா தான் இந்த 1.10. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஜோன் இன் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது நான் இன்னொரு பெரிய வீடியோல நான் சொல்றேன். அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங், அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்ன, இன்சூரன்ஸ் இதுக்கு வந்து கொடுக்குது அதை பத்தி. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு மீன்கள் வந்து ஏற்றுமதி செய்யும், எவ்வளவு உற்பத்தி செய்யும், எங்க பண்றோம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எஃப்டிஐ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு, நேரடி அந்நிய முதலீடுன்னு, ஃபாரின் டைரக்ட். அப்ப அந்த அந்நியர்களுடைய நேரடி முதலீடு எப்படி இந்தியாவில் நிறைய வந்திருக்கு. அப்புறம் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல அதிகமான இந்த போர்ட் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. 3 மேஜர் போர்ட் வச்சிருக்கோம். அதுல வந்து இந்த கார்கோ வந்து சரக்குகள் கையாளுவது மற்றும் துறைமுகங்கள் கையாளுவது பத்தி கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட்னு சொல்லும் போது தமிழ்நாட்டுல வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு பார்த்தா அதுவும் ஒரு ஒரு நல்லா இருக்கு. அப்ப சென்னை as well as கோயம்புத்தூர், திருச்சி, சென்னைக்கு அப்புறம் திருச்சி, தென் கோயம்புத்தூர், ஆஃப்டர் மதுரை பாத்தீங்கன்னா பாதி நேஷனல் பாதி டொமஸ்டிக் அப்படிங்கிறது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஈவன் நான் மதுரையில இருந்து தான் சொல்றேன். ஸோ அப்போ எல்லாத்துக்குமே இன்டர்நேஷனல் கார்கோ இன்டர்நேஷனல் துபாய் ஃபிளைட் எல்லாம் இருக்கு. பட் ஈவன் தோ இந்த கார்கோ ஹேண்ட்லிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். மதுரை ஏர்போர்ட்ல எப்படி இருக்கு. அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எப்படி பண்றாங்க, ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் எப்படி, அது நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்பிஜி கன்சியூமர், ஏன் நான் இதை எல்பிஜி வந்து சொன்னேன்னா இது பேஸ் பண்ணி ஸ்கீம் இருக்கு. ஸோ அதனால நான் எல்பிஜி மட்டும் வச்சிருக்கேன். நீங்க எல்பிஜின்னு சொல்லும்போது பொருளாதாரம் படிக்கிறோம். அப்ப லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அது கிடையாது. இது வந்து லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் சிலிண்டருங்க, வீட்டுல இருக்கக்கூடிய எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ரேர்லி வரலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த கல்வியில வந்து பியூப்பிள் டீச்சர் ரேஷியோ, அதாவது ஆசிரியருக்கும் மாணவருக்கான சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. விகிதாச்சாரம் எவ்வளவு, விகிதாச்சாரம் எவ்வளவுன்னு சொல்லி அப்ப அதையும் ஒரு தடவை பாருங்க. அண்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு, ஸோ அது வந்து இங்க ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. நிதி ஆயோக் பத்தின இருக்கு, இது எல்லாமே நான் உள்ளேயும் போய் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஸ்டேட் யூனிட் 9, பழைய யூனிட் 9 இருக்கட்டும், இப்ப வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுல இருந்து அப்படி நீங்க பாயிண்ட்ஸ் வச்சு
லட்டு தான். அதே மாதிரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பத்தியும் இங்க கொடுத்துருக்காங்க. ஈவன் ஹோசூர் பத்தி கொடுத்துருக்காங்க, கும்மிடி பூண்டி பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள. ஸோ அதெல்லாம் ஒரு தடவை போய் பாருங்க. நான் சின்னதா அங்கங்க இருக்கிறத மட்டும் நான் கொடுக்குறேன். மற்ற எல்லாமே இந்த பிடிஎஃப் நம்ம கற்பதையோட போய் நீங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரத்தில் 2வது பெரிய மாநிலம். அதுல இங்க கொடுத்து நிலப்பரப்பின் அடிப்படையில பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாருங்க. 4.4% லேண்ட்ல பார்க்கும். அதுவே மக்கள் தொகையில பார்க்கும்போது 6%. ஆனா தேசிய ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து 9.21% கான்ட்ரிபியூட் பண்ணி. அப்புறம் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய டெட்ராய்டு, சென்னையை தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டைல் ஹப்பா இருக்கு, அந்த ஹப்பா இருக்கு, டூரிஸ்ட், ரைட். ஸோ அப்போ அது ஒரு தடவை பார்த்துருங்க. குளோபல் எக்கானமி பத்தி இங்க இருக்கு. நான் அங்கங்க நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் பார்த்ததுல எனக்கு இதெல்லாம் வந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மினி இந்தியா மாதிரி தான் இருக்கு. இந்த தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஜோன் அப்படிங்கும்போது எனக்கு மினி இந்தியா மாதிரி தான் இருக்கு. என்னன்னு கேட்டா நார்த்ல வந்து ஜிடிபி அதிகமா இருக்கும். ஓகே, இங்கேயும் பாருங்க நார்த் நல்லா டெவலப் ஆயிருக்கும். இந்த பகுதி எல்லாம், அதுவும் குறிப்பா நார்த் ஃபுல்லா சொல்ல முடியாது, இந்த பகுதியெல்லாம் நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்கு. பட்ஜெட் நாளைக்கு வரது போதில்ல. ஸோ அதுலயும் பாருங்க, அதாவது 14/3 நாளைக்கு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல அதிகமா சென்னை சென்னை சென்னைனே இருக்கும். இங்க வந்து இந்த சவுத் ஜோனை வந்து இங்கேயும் பண்ணிடுவாங்க. வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறதுன்னு சொன்னார்ல தலைவர், அதே மாதிரியே இங்க தமிழ்நாட்டிலயும் பொருந்தும். சோ இங்க எங்கேயாவது வந்து திருநெல்வேலிக்கோ தென்காசிக்கோ தூத்துக்குடி கூட அப்பப்ப பேர் அடிபடும். ஓகேங்களா. இந்த விருதுநகர் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியும். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை இதெல்லாம் வந்து பாவப்பட மாதிரியே இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். தமிழ்நாடு பட்ஜெட்லயும் அந்த பெயர் வரும். தமிழ்நாடுடைய பெயர் மத்திய அரசு பட்ஜெட்ல வரலன்னு சொல்றோம். இப்போ தமிழ்நாடு பட்ஜெட்ல எத்தனை மாவட்டங்களை தமிழ்நாடு பட்ஜெட்டில் நாம் குறிப்பிடுகிறோம்? அப்படி எல்லா மாவட்டமே வந்துடுதா? எல்லா மாவட்டமே உள்ள இருக்கா? எல்லா மாநகராட்சியுமே உள்ள வைக்கிறவங்களா? அது வந்து ஏன் யாருமே பேசுறது இல்லைன்னு எனக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், ஜிடிபியில பாருங்க, நார்த்ல, அதாவது இந்த சென்னை சம்பந்தமா இருக்கக்கூடியதெல்லாம் நார்த், அதனுடைய ஜிடிபி பார்த்தா உங்களுக்கு தெரியும். 5.97. ஸோ அப்ப அதுவே சவுத்துல பாத்தீங்கன்னா 3.6 தான். ஸோ இப்ப சவுத் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா. ஆனா அந்த தெற்கு பார்க்கும்போது எனக்கு தமிழ்நாட்டுல தெற்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரிசா, பீகார், ஒடிஷா, பீகார் எப்படியோ அதே மாதிரிதான் ரொம்ப வறுமையில இருக்கும். இது வந்து டெல்லி, உத்தரப்பிரதேஷ் இருக்கிற மாதிரி இங்க வந்து நார்த் ஜோன் வந்து இருக்கு. வெஸ்ட் ஜோன் சொல்லும் போது மும்பை மாதிரி, மகாராஷ்டிரா மும்பை எப்படியோ அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லப்பா. கோயம்புத்தூர் அங்கெல்லாம் அந்த மாதிரி வந்து இருக்கும். கோவை ஜோன், கொங்கு மண்டல பகுதி. சவுத்துன்னு சொல்லும் போது தெற்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனிப்பு கம்மியா தான் இருக்கு. ஆனா பாப்புலேஷன் வைஸ் பாருங்க, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வடக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாப்புலேஷன் இருக்கும், மேற்கும் நல்ல பாப்புலேஷன், மகாராஷ்டிரா அந்த இதெல்லாம். ஓகேங்களா. அதே மாதிரிதான் சவுத்துல இத ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கு. நீங்க ஆனா வந்து இங்க இது மட்டும் மாறி இருக்கு. ஈஸ்ட் ஜோன்ல சாரி பாப்புலேஷன் ஜோன்ல பாருங்க, பெர் கேபிட்டா இன்கம் நீங்க பாருங்க, இங்க பாப்புலேஷன் இருக்கா, நெக்ஸ்ட் லெவல் இருக்கும். சவுத் தான் இருக்குலே கம்மியான பாப்புலேஷன் இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கா தெற்கு ஜோன் அப்படி இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஜோன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஈஸ்ட் பாருங்க, பீகார், அதுக்கப்புறம் ஒடிசா, இந்த ஜார்க்கண்ட் இதெல்லாம் வந்துடும். ஸோ அது கூட வந்து நல்லா இருக்கும். பாப்புலேஷன்ல ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் இருக்கக்கூடியது சவுத் தான். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இந்த டேட்டா, இந்த 3 டேட்டா கொடுத்துருக்காங்களா, பெர் கேபிட்டா இன்கம், பாப்புலேஷன். இதுல பெர் கேபிட்டா இன்கம் லைட்டா மாறும். ஸோ நேஷனலோட கம்பேர் பண்ணும்போது மாறும். மற்றது எல்லாமே பாப்புலேஷனா இருக்கு, ஜிடிபியா இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. சார் நீங்க சார் ஜிடிபி சவுத் தான் சார் இருக்குல்ல கூட அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து தமிழ்நாடு கூட கம்பேர் வித் தமிழ்நாடு, கேரளா, கேரளா கம்மியா தான் இருக்கும். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவை பிரிச்சுட்டாங்க ரெண்டா, தெலுங்கானா அண்ட் அதையும் நம்ம வந்து உள்ள வைப்போம். 4+5 ஸ்டேட் இருக்கு. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, சாரி தெலுங்கானா, இப்படி 5 இது இருக்கா. இதுல புதுச்சேரி வந்து சேர்க்க கூடாது.
5 மாநிலம் அதே மாதிரி நார்த்ல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல இருந்து இங்கிட்டு வரைக்கும் உத்தரகாண்ட், டெல்லி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் இதெல்லாம் வந்து நார்த்னு பிரிச்சு இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு ஜிடிபி வரும்ல. அப்ப அந்த ஜிடிபியை வந்து நீங்க தமிழ்நாடோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? சரி, தமிழ்நாடுன்னு சவுத்தோட கம்பேர் பண்ணும்போது எது கூட இருக்கும்னு அப்படி சொல்றேன். உங்களுக்கு ஜோன் வைஸா பிரிக்கும் போது எந்த ஜிடிபி அதிகமா இருக்கும்? ஓகே, சோ அப்படி யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரா, குஜராத் இந்த ஜிடிபியோட எல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னு மத்திய பிரதேஷ் ஜிடிபி எல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்க சவுத் எப்படி இருக்கு? இப்படி கம்பேர் நீங்களே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 1 மெயின்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியா தெரிய வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட மினி ஒரு இந்தியா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடும். ஓகேங்களா? சரி, அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அண்ட் இன்ஃபிளேஷன் மோஸ்ட்லி கோர் எக்கானமிக்குள்ள போகுது. யூபிஎஸ்சிக்கு ஓகே, டிஎன்பிஎஸ்சிக்கு பெருசா இல்லை. அக்ரிகல்ச்சர் எனி ரெலவெண்ட் எக்ஸாம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? எப்படி growth அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. என்னன்னு பாருங்க. அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட்னு சொல்லுவோம். அண்ட் வந்து என்னென்னலாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு கூட்ஸ், இன்ஜினியரிங் கூட்ஸ் மாதிரி. அப்புறம் இந்த பேங்கிங்ல இருந்து எவ்வளவு கடன் கொடுக்குறாங்க, எஃப்டிஐ பத்தி இங்க கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது வந்து சர்வீஸ் செக்டர். சர்வீஸ் செக்டர்னு சொல்லும் போது நம்ம நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கு? தமிழ்நாடு சர்வீஸ் செக்டர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். பிளஸ் நம்ம அக்ரிகல்ச்சரும் அதிகமா இருக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ அதுல சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் இது வந்து கண்டிப்பா கேட்பாங்க. தமிழ்நாடு வந்து 4th பிளேஸ்ல வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானாவுக்கு அடுத்த இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ இதை எழுதிக்கோங்க. இதை ப்ரிலிம்ஸ்லயும் கேட்பாங்க. நான் வேணா ஹைலைட் கூட பண்றேன். இதை வந்து ப்ரிலிம்ஸ்லயும் கேட்பாங்க, அஸ் வெல் அஸ் கேட்பாங்க. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கலாம். ஓகே, பண்ணி வைக்கலாம் அந்த பாயிண்ட். ஸோ அடுத்தது வந்து பாருங்க, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குப்பா. எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லும் போது நீங்க கண்டிப்பா அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி படிச்சே ஆகணும். யூத் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளவு இருக்கு. ஸோ அது எந்த வயசுல இருந்து 15க்கும் மேல இருக்கக்கூடியவங்களை தான் இங்க கால்குலேட் பண்ணும். ஸோ அப்ப தமிழ்நாடுன்னு சொல்லும்போது 3.5, இந்தியான்னு சொல்லும்போது 3.2 இருக்கு. ஸோ அப்ப அதை பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் கொடுத்துருக்கு. அப்ப இது அதுக்கப்புறம் தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. எதுக்காக? அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்ரேகா ஸ்கீம் இருக்கா? ஸோ தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். ஸோ அப்ப என்ஹான்ஸ்ட் லைவ்லிஹுட்ஸ் இன் அர்பன் ஏரியா ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் லோ செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இன் யூஎல்பி. ஓகேங்களா? ஸோ அதுக்காக கொண்டு வர்றாங்க. மோல்டட் அலாங் த லைன்ஸ் ஆஃப் மன்ரேகா. ஸோ அதனால அந்த இதை ஒரு தடவை பார்த்து இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து தமிழ்நாடு, இந்தியா அப்படியே கம்பேர் பண்ணி இங்க கொடுத்துருக்கோம். என்ன அண்ட் ஃபேக்டரி எம்ப்ளாய்மெண்ட்ல ஆல் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு கம்பேரிஷன். ஆக மொத்தம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி டெமோகிராபிக் விண்டோ அப்படி சொல்லும் போது இங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் தொகை, அந்த டெமோகிராபி எப்படி மாறுச்சு. டெமோனா தெரியும், மக்கள்னு அர்த்தம். கிராஃபி மீன் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட். ஓகே, ஸோ இப்போ மக்கள் தொகை பத்தி டெமோகிராஃபி வந்து எப்படி மாறி இருக்கு, எங்க இருந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ பீகார், குஜராத் இந்த மாதிரி ஸ்டேட்டோட தமிழ்நாடையும் கம்பேர் பண்றாங்க. கலர் கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எல்லாமே ப்ளூ, லைட் ப்ளூ, திக் ப்ளூ எல்லாத்தையும் வச்சு கொடுத்துருங்க. இந்த கொஞ்சம் பச்சை, மஞ்சள், சிவப்பு, தமிழண்டாங்கிற மாதிரி கலர் கலரா கொடுத்து இந்த கிராஃப் பாக்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏனோ தெரியவில்லை. அண்ட் பாவர்ட்டி தமிழ்நாட்டில் எப்படி வந்து இருக்கு, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இது ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்தும் வந்து சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் பாருங்க. அண்ட் வந்து ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு. கேரளாவுக்கு அடுத்து நம்ம தான் வந்து இருக்கிறோம். அதாவது ரொம்ப கம்மி. பீகார் தான் இருக்குலையே ஜாஸ்தியா இருக்கு. சரிங்களா? அப்ப ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன்ஸ் வந்து ஏன் இருக்கு, பாப்புலேஷனும் ஒரு முக்கிய காரணம் இல்ல. அப்ப நம்ம கேரளாவுக்கு அடுத்து கேரளா தான் இருக்குல்லே பாப்புலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாத்துட்டாங்க. ஓகே, அடுத்தது எஜுகேஷன்ல அர்பன் அண்ட் ரூரல் ரெண்டுத்துலயுமே நம்ம 4th பிளேஸ்ல. ஸ்கூல் எஜுகேஷன் எவ்வளவு ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல், பிரைவேட் காலேஜ், எவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு.
ஸோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் மெடிக்கல் காலேஜை விட்டுட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் இன்னைக்கு நைட்ல பாக்குறதுனால எனக்கு கண்டு சரியா தெரியலன்னு தெரியல. மெடிக்கல் காலேஜ் இங்க இல்ல டெக்னிக்கல், ஏன்னா மெடிக்கல் காலேஜ் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை டிஎன்பிசில கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ மேபி அதை பேஸ் பண்ணி எங்கேயாவது கொஸ்டின் வந்துடாதா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும்ல நம்ம இல்லைன்னு பார்த்தா இங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜ், இன்ஜினியரிங்னாலே நம்ம தமிழ்நாடு தானப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ இன்ஜினியர். காலேஜ் படி, கிராஜுவேஷன் படி, பட் அட் கரண்ட்லி ஐ எம் நாட் அன் இன்ஜினியர். டிகிரி மட்டும் தான் இன்ஜினியரிங் டிகிரி. ஓகே, ஸோ உண்மையான இன்ஜினியர்னா இப்போ யார் அங்கே அது ரெலவெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான். ஹெல்த் செக்டர் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐ திங்க் இப்போதான் எனக்கு கண்ணே தெரியுது ஹெல்த் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் மேபி மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஸோ அப்போ உங்களுக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்க சொல்லுங்கப்பா. ஏன்னா வந்து ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, மெடிக்கல் காலேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது, தமிழ்நாடா கர்நாடகாவா? ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இது இருக்கு. ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷியன்ஸ். ஓகே ஓகே ஓகே, இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃபரிங். அப்பாடா, 550 மெடிக்கல் சீட்ஸ் வந்து இருக்கான். ஓகேங்களா? இதுதான் ஹையஸ்ட் மெடிக்கல் சீட் வைஸ் பார்க்கும்போது, இதுதான் ஹையஸ்ட். ஓகே, ஸோ அப்ப பற்றுச்சு. சிங்கப்பூருக்கு இவ்வளவு இருக்கு. மெட்டர்னல் மோர்டாலிட்டி 2 இன் நார்வே, 7 இன் சிங்கப்பூர், 5. தமிழ்நாடு வந்து வெல் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே தமிழ்நாடுடைய ஜிஹெச் போனாலே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. தமிழ்நாடுடைய அந்த மெடிக்கல் சிஸ்டம், அந்த அந்த கட்டமைப்புங்கிறது வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நான் இங்க ஒன்னு வீடியோக்காக மட்டும் சொல்லல. உண்மையிலேயே எனக்கே ஏதாவது எங்க பக்கத்துல இருக்க பிரைமரி ஹெல்த் சென்டர் இல்லைன்னா வந்து நேரடியா ஜிஹெச்சுக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து யாரும் குறையெல்லாம் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து 21, 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு மெடிக்கல்ல, 11 டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இவ்வளோ இருக்கா? அப்ப தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு செகண்ட் ஹையஸ்ட் இன் எம்டி அண்ட் எம்டி சீட்ஸ். அதாவது இது வந்து எம்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எம்பிபிஎஸ்ங்கிறது யூஜி. ஸோ அண்டர் கிராஜுவேட். ஸோ பேச்சுலர் ஆஃப் மெடிசின் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், அதைத்தான் வந்து சுருக்கி எம்பிபிஎஸ் சொல்றாங்க. எம்பிபிஎஸ்னா மாஸ்டர் கிடையாது, யூஜி. ஸோ அப்ப இங்க வந்து தமிழ்நாடுல இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு தான் டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கீழே டாப்னு சொல்லியிருந்தாங்க. பட் அடுத்த தடவை கர்நாடகா தான் நம்பர் ஆஃப் காலேஜஸ்ல டாப்னு சொல்லி வந்துருந்து. அதனால உங்களுக்கு தெரியாத சட்டம் கிடையாது, எனக்கு சொல்லுங்க நீ. மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் 550 சீட் வந்து இருக்குங்கிறது கரெக்டா கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே இதுதான் ஹையஸ்ட். இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிக அளவுல மெடிக்கல் சீட். அப்படியே கொட்டெழுத்துல அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் வருது, பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ எம்டியில், அதாவது எம்பிபிஎஸ்லயே, அதாவது மெடிசின்லயே ஹையர் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அதுல எம்எஸ் அண்ட் எம்டியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் செகண்ட். மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நம்ம கிட்ட தான் வந்து அதிகமான சீட்ஸ். ஏன்னா நீட் வந்து ரெண்டுத்துக்கும் தனியாவே நடக்கும். யூஜிக்கும் நடக்கும், பிஜிக்கும் நடக்கும். ஸோ தேங்க்ஸ் டு இப்போ 2வது தடவை இங்க பாத்தீங்களா, எனக்கே வந்து 2வது தடவைப்பா. எனக்கேன்னா நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாதுப்பா, சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2வது தடவை பார்க்கும்போது தான் இதெல்லாம் கண்ணுல படுது. ஆக்சுவலா 2 இல்ல, 3வது தடவை. ஓகே, ஸோ இங்க கொடுத்துருக்காங்கப்பா 36 மெடிக்கல் காலேஜஸ் largest run tertiary healthcare system with 36 medical college hospitals and 28 tertiary care specialty and multi specialty hospital. எத்தனை பெட் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டுல. இவ்வளோ பெட் வந்து ஃபெசிலிட்டி. அண்ட் ஹெல்த் சப் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர், ஸ்ட்ராங் ஹெல்த். இது வந்து அடிச்சுக்கவே முடியாது. இந்தியாவிலேயே நான் வந்து நார்த்ல 2-3 ஸ்டேட் எல்லாம் நான் போயிருக்கேன். அண்ட் வந்து நான் வந்து மும்பை இங்கெல்லாம் நான் போனது கிடையாது. அதாவது வெஸ்ட் பக்கம் நான் போனது கிடையாது, ஈஸ்ட் பக்கம் போகல. நான் நார்த் போயிருக்கேன், அண்ட் கேரளா போயிருக்கேன், ஆந்திரா போயிருக்கேன். சவுத்துல 3 ஸ்டேட் போயிருக்கேன். இது வரைக்கும் நான் பெங்களூர் போனதே இல்லை, கர்நாடகா போனதே கிடையாது.
ஸோ இங்கெல்லாம் போய் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு தான். நான் நேரடியாக கள ஆய்வு செஞ்சு கண்ணு முன்னாடி பார்த்தது. தமிழ்நாடு மாதிரி மெடிக்கலுக்கு பெட்ட கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு சொல்லலாம். ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு சுகாதாரத்துக்காக இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஸ்டேட்ல நான் இது வந்து இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இது வந்து இந்த பெருமை போக, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட், அதுக்கு முன்னாடி யார் யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே தான் போகும். ஸோ மக்களை தேடி மருத்துவம். ஸோ இது வந்து கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு டாபிக் ஒன்று. ஸோ தயவு செய்து ஒரு 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 பிடிஎஃப் படிக்கிறீங்க, ஒரு மெட்டீரியல் படிக்கிறீங்க, ஒண்ணுக்கு 3 தடவை படிங்க. இப்ப நான் 2வது தடவை படிக்கும் போது என் கண்ணுல மெடிக்கல் படுது. நான் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டே இருந்தேன். நான் இந்த வீடியோ எதையும் கட் பண்ணல. கண்ணுக்கே படல அப்படின்னு சொன்னேன். இப்ப நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது இட் வாஸ் ஹேப்பன்ட். எனக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா வந்து ஒரு ஸ்கிம்மிங் மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உட்காந்து நான் நிதானமா படிச்சுதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நான் வந்து ஸோ இப்போ ஹெச்டிஐ பத்தி பாருங்க, எஸ்டிஐ பத்தி பாருங்க, எல்லாத்தையும் நான் அங்கங்க ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இது நான் சொல்லிட்டேன்ல, எம்டிஜி இது ஒரு தடவை பாருங்க. நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. பார்த்துட்டு $2 trillion எக்கானமி போறாங்க, கையில திட்டம் வச்சிருக்கிறாங்க. ஓகே. அண்ட் வந்து எவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட் எக்கானமி, பேஸ் சீரிஸ் என்ன, பேஸ் இயர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருங்க. ஏன் இந்த பேஸ் இயர் வைக்கிறாங்க, எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த எல்லாத்துக்குமே இருக்கும், இன்ஃபிளேஷனுக்கு இருக்கும், எம்எஸ்பிக்கு இருக்கும், இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து பேஸ் சீரிஸ் அப்படி சொல்லிட்டு சிபிஐ டபிள்யூபிஐ இதுக்கும் நீங்க பார்க்கலாம். ஒய் வாட் இஸ் த நீட் ஃபார் பேஸ் சீரிஸ்? இந்த இது பேசிக்கானது அமேசிங் புக்ல படிக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்லயும் கொடுத்துருக்காங்க. இப்போ 11th 12th புக் ஒரு தடவை ரெஃபர் சாரி. இதோட வந்து முடியுது. இங்க பாத்தீங்கன்னா 141வது பேஜ். இந்த பேஜோட முடிஞ்சிடும் 149. அதுக்கப்புறம் வந்து சும்மா தான் விட்டுருக்காங்க. இந்த பேஜ் ஏன் விட்டாங்கன்னு தெரியல. நம்ம நோட்ஸ் எழுதுறதுக்காக விட்டுருக்காங்க. வெல் ரன். இந்த இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கப்பா. இந்த பிடிஎஃப் உண்மையிலேயே ஒர்த்தபிளா இருக்கு. ஓகே. இது வந்து நம்ம டெலிகிராம்ல நான் ஹைலைட்டோட கொடுத்துருக்கேன்.